மேக்ஸ்னாவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கிட்டத்தட்ட 100+ கண்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய மாணவர்கள் இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது வெறும் ஒரு ஸ்டெப் எக்ஸாம் கிடையாது. இதுக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒலிம்பியாட் குவாலிஃபையர்ல ஒருத்தங்களா வரணும். அதுக்கப்புறம் ரீஜனல் மேத்தமேட்டிக் ஒலிம்பியாட்ல ஒருத்தரா வரணும், செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் மேத்தமேட்டிக் ஒலிம்பியாட்ல ஒரு நபரா வந்தா மட்டும்தான் கடைசியில இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாடுக்கு போக முடியும். இது வெறும் சாதாரண விஷயம் இல்ல. இந்த 4th ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்டா டாப் காலேஜஸ்ல எந்த என்ட்ரன்ஸும் இல்லாம போக முடியும். இந்த ஒலிம்பியாட கிளாஸ் 8ல இருந்து 12th வரைக்கும் உள்ள மாணவர்கள் எடுக்க முடியும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1.3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இதை அட்டெண்ட் பண்ணாங்க. பட் 6000 ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ கடக்கவே முடிஞ்சிச்சு. இந்த 6000 மாணவர்கள்ல 961 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃப்ரம் வேதாந்து. அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்னே சொல்லலாம். சோ இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ரிசல்ட் மட்டும்தான் வேதாந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்ததா RMO ஸ்டேஜ்ல இந்த 6000 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆனாங்க. அதுல 283 ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 29% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வேதாந்துல மட்டும் படிச்சவங்களா இருந்தாங்க. சரி, ஓகே மேம், இத்தனை ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, அடுத்த ஸ்டேஜையும் வின் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வெறும் 70 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்தியால இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 70 ஸ்டூடெண்ட்ல இருந்தும் 19 பேர் வேதாந்துவோட இன்மோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இப்போ மேம் என்ன மேம் சொல்றீங்க, வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது இன்னும் முடியல. அவங்க கண்டிப்பா IMOவையும் வின் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இன்மோ வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கே டைரக்டா IIT, ISI, CMI சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் மாதிரியான டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் படிக்கிறதுக்கான சான்சஸ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இன்மோவையும் முடிச்சு IMOக்கு போய் அங்க குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு எந்த லெவல்ல லைஃப் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பெஸ்டான ரிசல்ட் வேணும், நான் ஒலிம்பியாட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்மளோட வேதாந்தோட கோர்சஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த 19 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே நீங்களும் கண்டிப்பா ஒலிம்பியாட்ல ஒரு நபரா வரலாம். அண்ட் கன்ஃபார்மா நீங்களும் உங்களோட ட்ரீமை நோக்கி மேலேன்னு போக முடியும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காகவும் தான் நான் இந்த பதிவில் வந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் நவ்.